இப்போ நிறைய இந்த லிக்கர் யூஸ் பண்றாங்க இல்லையா? ஆமா, அவங்களுக்கு கண்டிப்பாக லிவர் பாதிப்பு இருக்கும். சிறு இல்ல பெரிய பாதிப்பு. ஆமா, பெரிய பாதிப்பு இருந்தா கூட இந்த ஒரு டோஸ்ல குணமாயிடும் சார். இதுல கல்லீரல் பாதிக்கப்பட்டவர்கள், மஞ்சக்காமாலையால் பாதிக்கப்பட்டவர்கள், அல்லது இப்போது பாதிப்பில் கஷ்டப்படுறவங்க, அவங்க எல்லாருக்குமே ஒரே டோஸ் போதும். எனக்கு எந்த கோளாறும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா கூட நான் சொல்ல போகிற இந்த ப்ரிப்பரேஷனில் இந்த கஷாயத்தை வச்சு ஒரே ஒரு டோஸ் குடிங்க. கல்லீரல் வந்துட்டு 100% வந்துட்டு டீடாக்ஸ் ஆகிடும். அதை கொஞ்சம் அனுப்புங்களேன். இந்த இப்போயும் சொல்ல போகிறேன் அந்த ரகசியத்தை. அந்த சோத்துக்கத்தாழை இருக்கு இல்லையா? சோத்துக்கத்தாழை. அந்த சோத்துக்கத்தாழை அந்த மடல் வந்துட்டு பெரிய மருத்துவ குணம் வந்து மடல்ல இல்லை, கீழே உள்ள வேர் பகுதியில் தண்டு ஒரு கிழங்கு போல வரும், தண்டு மாதிரி வரும். அந்த தண்டு வந்துட்டு நல்லா இவ்வளோ நீளத்துக்கு கூட வந்துட்டு வளரும், நல்லா வளர்ந்தது. அதில் உறுதியான அளவுக்கு அந்த கிழங்கை வெட்டி எடுத்துட்டு அதை கழுவிட்டு அதை நாளாக வெட்டி நசுக்கி நல்ல அம்மியில் வச்சு நசுக்கிட்டு அதை 2 டம்ளர் தண்ணியில் போட்டு ஒரு சிட்டிகை, அதாவது ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு சின்ன டீஸ்பூனில் 1 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விடணும் சார். ஒரு கொதி வந்த பிறகு சிம்மில் வச்சிடணும். 3/4 மணி நேரம் சிம்லேயே ஓடணும். இப்போ என்ன ஆகும்னா அந்த 2 டம்ளர் தண்ணியில் 1 டம்ளர் ஆவியாக போயிடும். இப்போ இதை வடிகட்டி ஆற வச்சு காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணும். ஒரே நாள் எல்லாரும் குடிக்கலாம், எல்லாருக்கும் நல்லது. குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் குடிக்கலாம். மஞ்சக்காமாலையில் கஷ்டப்படுறவங்க, அந்த நோயில் வந்து மீள முடியலன்னு நினைக்கிறவங்களும் சாப்பிடலாம். A to Z இதை எடுத்துக்கணும். முதல்ல லிவர் டீடாக்ஸாக இருக்கணும். லிவரில் கொஞ்சோண்டு அழுக்கு ஏறினாலே, கொஞ்சம் கல்லீரல் பாதிப்புற்றாலே பல நோய்களுக்கு காரணமாக இருக்கும். அதனால இந்த ஒரு டோஸை எடுத்துக்கிட்டாலே போதும் சார். இப்போ இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன் சார். இப்போ மஞ்சக்காமாலையில் பாதிக்கப்பட்டு நான் தஞ்சாவூரில் கிளினிக் வச்சுருந்தேன். நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை சொல்கிறேன். மஞ்சக்காமாலையில் பாதிக்கப்பட்டு எல்லாம் கை விட்டுட்டாங்க, படுக்கையாக இருக்காங்க. அவங்க சாப்பிட்டே 3 மாதம் ஆச்சான். சாப்பிட்டே 3 மாதம் ஆச்சு. அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனில் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது தண்ணி கொடுப்போம், அது கூட வாமிட் பண்ணிடுறாங்க. இவங்களை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வயசு அந்த சமயத்தில் ஒரு 45 வயசு இருக்கும். ஒரு லேடி சரி அப்படின்னு சொல்கிறாங்க. லைவ்ல எனக்கு வந்து கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் நாளைக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். அவங்க வந்துட்டு கண்ணன் நகர்னு ஒரு அதாவது யாகப்பா நகர்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. ரைட், நீங்கள் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துருங்க, ஆட்டோவில் வச்சு கொண்டு வந்துருங்கன்னு நான் சொல்லிடுறேன். அங்கேருந்து கொண்டு வரதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டு கொண்டு வாங்கன்னு சொல்கிறேன். கிளம்பும் போதே ஃபோன் பண்ணுறாங்க, நாங்கள் கூட்டு வர்றோன்னு சொல்லி. அடுத்த நாள் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த மருந்தை, இந்த கஷாயத்தை ரெடி பண்ணி பக்காவாக வச்சுக்கிறேன். சரி, இப்போ வந்துட்டு மஞ்சள் தான் சொல்லிட்டாங்களே. இப்போ அவங்க வர்றாங்க, அவங்க வந்துட்டு பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. யாருக்கு? நோயாளிக்கு. வெள்ளை ஜாக்கெட் போட்டுருந்தாங்க சார். ஜாக்கெட் வேர்த்து தட்டுனா மஞ்சள் பொடி பாருங்க, எக்ஸ்ட்ரீம் மஞ்சக்காமலை. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு இதை குடிங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவங்க கூட வந்தவங்க சொல்கிறாங்க, அவங்க அக்கா அவங்க சொல்கிறாங்க, தண்ணி குடித்தாலே வாமிட் பண்ணுவா, இல்லை எங்கே குடிக்க போகிறாங்க, இதை குடிப்பாங்க, இது ஒன்றும் பண்ணாது, குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை கொடுக்கும்போது குடிச்சிட்டாங்க. இப்போ அதே ஆட்டோவில் உட்கார வச்சு 2 கிலோமீட்டர் தானே நீங்கள் ஓட்டிகிட்டு போங்க, ஆட்டோவில் போய் இறங்குறதுக்குள்ளேயே பசிக்குதுன்னு சொல்லுவாங்க, கஞ்சி வச்சு கொடுப்போம். சாப்பிட்டு 2-3 மாசம் ஆச்சு சொன்னீங்கல்ல, இப்ப சாப்பிடுவாங்க, கொண்டு போங்க அப்படின்னு சொல்றேன். அவங்க நம்பாமையே கொண்டு போறாங்க. இங்க இருந்தே ஃபோன் பண்ணி சொல்றாங்க, உப்பு இல்லாம கஞ்சி வைக்க சொல்லி. போய் காரை விட்டு ஆட்டோ விட்டு இறங்கின உடனே எனக்கு பசிக்குது, கஞ்சி வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. கஞ்சி வச்சு கொடுக்குறாங்க, உப்பு இல்லாமல் குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு அவ்வளோதான். ஏன் உப்பு இல்லாமல்? அது ஒரு 3 நாளைக்கு. ஆமாம், குடிச்ச உடனே கம்ப்ளீட் ஆகிடுறாங்க. இந்த ஒரு டோஸில் அவங்களுடைய ஆயுளே திரும்ப மீட்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அது.